சலீம் பேசுகிறேன். இந்த மகளிர் பூங்கா ஆனால் கடந்த 20-25 வருஷமாக அது அப்படியே பழுதாகி விடப்பட்டது. பிறகு இப்போது ஒரு 2-3 வருஷங்களாக இப்போது ரிப்பேரிங் ஒர்க் நடந்து இருக்கு. இது என்னன்னா இதனுடைய சிறப்பு என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மகளிருக்காகவே தனிப்பட்ட ஒரு பூங்கா எங்குமே இல்லை. இதை பற்றி பல தகவல்கள் நாங்கள் நகராட்சியில் ஆர்டிஐ மூலமாக கேட்டிருக்கோம். பட் தெளிவான பதில் இன்னும் வரல. அதாவது இது எப்போ தானமாக கொடுக்கப்பட்டது, யாரால கொடுக்கப்பட்டதுன்றதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க, நைவாசல் அப்துல் வாஹப்னு சொல்லி. பட் அதே நேரத்தில் எப்போ கொடுத்தாங்க அது ஆவணங்கள் தேடி பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷமாக பல விதத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்பப்போ சில லட்சங்கள் அலாட் செய்யப்பட்டது. அது எந்தெந்த பணத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அது வந்த பிறகு தான் தெரியும். பட் சமீபத்தில் கூட ஒரு கமிஷனர் மாரி செல்வி மேடம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க 2022. அவங்கக்கிட்ட நாங்கள் முறையிட்ட போது தான் உடனே அவங்க நாங்கள் வியாழக்கிழமை அவங்கள அணுகிறோம், வெள்ளிக்கிழமையே இது 20 வருஷமாக மூடி இருந்தது திறந்து சரி செஞ்சாங்க. அது எல்லாமே கிளீனிங் பண்ணி சாட்டர்டே எங்களெல்லாம் வர வச்சு காமிச்சாங்க. பிறகு அன்னிலிருந்து வேலை ஆரம்பித்து இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.